என்ன இது? உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்திருக்கேன், அதை விட்டுட்டு பாட்டிலும் கையுமா இருக்கீங்களே. நான் மட்டும் என்ன குடிக்கணும், நான் குடிக்கிறேன். என்ன சுத்தி மனுஷர்களா இருக்கிறாங்க, பாம்பு, பல்லி, நரி, ஓனான்னு. இவனுகிட்ட நார்மலா பேச முடியல, அதனாலதான். ஐயோ, உங்க புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இரு, தண்ணி எடுத்து வந்து கேட்க. ஐயோ, இங்க வாங்க, முதல்ல இதை கேளுங்க. நிரபராதி மூர்த்தி மேல் வீண் கொலை பழி, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் மந்திரி சிகாமணியின் பணவெறி பேயாட்டம் இப்படின்னு நாளைக்கு தலைப்பு எழுதி இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மந்திரி சிகாமணி நீக்ரோஸோட சேர்ந்து நடத்தின ரகசிய சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன். கீதா, அவசரப்பட்டு அதையும் இதையும் செஞ்சு அவனுகிட்ட மாட்டிக்காத. இல்லன்னு அந்த சிகாமணியோட அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, முள்ளாலதான் எடுக்கணும். அந்த சிகாமணி அவன் போக்குல விட்டுதான் பிடிக்கணும். ஓகேன்னு நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த தலைப்பை நம்ம பேப்பர்ல போடல. இப்ப நமக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணு, ஜெயில இருக்கிற மூர்த்திய நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும். ரெண்டாவது, மந்திரி கிட்ட அந்த நீக்ரோ கொடுத்த வீடியோ கேசட்டை கண்டுபிடிச்சு அவங்க சதி திட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ சொன்னிய இது கரெக்ட். அவனுக்கு எந்த சந்து பந்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு தான். இந்த ஜென்மத்தை உங்களை திருத்தவே முடியாது. என்ன மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். தேங்க்ஸ். முதல் வேலையா சென்ட்ரல் ஜெயில் எங்க இருந்து கேட்டு நம்ம மூர்த்தி என்ன பார்க்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கும்? மவுண்ட் ரோட்ல தான் இருக்கும். ஐயோ, மெட்ராஸ் ஏமாத்தவனே நம்ம லைன்ல சொன்னானே. இங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பந்தாவ நடந்துக்கணும். சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? வாயில என்ன வச்சிருக்க? இத புடி. இத கொஞ்சம் இறக்கு. என்ன கேட்ட? சென்ட்ரல் ஜெயில் எங்க இருக்கு? நேற்றுக்கு தான் ஜெயில ரிலீஸ் ஆகி தொழில் தொடங்கியிருக்கேன். உள்ள போனவன்னு கிண்டல் பண்றியா, நக்கல் பண்றியா? போட்டா வந்துட்டானுங்க. ஐயோ, இங்க 3/4 பேர் ஜெயில எதிர்பார்க்க போட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் கேட்கவே கூடாது. நல்ல போலீஸ்காரா பார்த்து அட்ரஸ் கேட்கணும். ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வரேன். யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் அடிக்க வராங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? மத்திய சிறைச்சாலை இங்க இருக்கு. என்னது? இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஜெயில் இங்க இருக்கு. சென்ட்ரல் ஜெயிலா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் ஜெயில் அட்ரஸ் கேட்ப? நீ எல்லாம் கேட்கற அளவுக்கு நாடு முன்னேறிச்சுல? நடடா. மந்திரி என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு? ஐயா, நான் மந்திரிய பாக்கணையா, பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க கால்ல விழுகிறியா? ஐயா, வயத்துக்கு ஐயா, நான் மந்திரிய பாக்கணையா. ஐயா, 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 அம்மா, ராமாதா, முதலாளி விட்டு பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிய? பாதி பாலை குடிக்கும் போதே இவ்வளவு குறும்பு பண்ற. இன்னும் முழு பாலையும் குடிச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? தள்ளு தள்ளு தள்ளி. மெட்ராஸ்ல இருந்து மந்திரியோட காலா தான் இருக்கும். ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. அமைச்சரே, நமக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் பியூன் மூலமா கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வர புதன்கிழமை என் குழந்தைக்கு பிறந்த நாள். இல்ல பையனுக்கு தான் அமுக்கிழமா கொண்டாட போறேன். இல்லையா பின்ன? நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிடுறேன். இதெல்லாம் தேவைதானுங்களே. தேங்க்யூ. பரதேசி பையன். அதுக்கு விதி அவ்வளவுதான். ஐயோ, இவனை பட்டி போட்டுட்டு என் மார்ல சுரக்கிற பால் உங்க பிள்ளைக்கு கொடுத்தேன்னு, அதுக்கு நீங்க கொடுக்கிற பரிசு இதுதானா? அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. உன் பையனுக்கு அந்த ஃபைல் ரூபத்துல வந்திருக்கான். சரி, அதை விடு.
இந்த பையன் இறந்த நாளையும் என் பையன் பிறந்த நாளையும் நாளைக்கு சேர்த்தே கொண்டாடிடுவோம். பரவாயில்லையே, இப்படி தடபடலாம் நடத்துறத பார்த்தா சீக்கிரமா எம்எல்ஏ ஆயிடுங்க போல. ஐயோ, எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தினாலதான். நீங்க வேலைக்காரங்களே, என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. நடந்தது நடந்துட்டு அழுதுட்டு இருக்காது. குழந்தைக்கு இந்த நகையெல்லாம் போட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன். என்ன சிகாமணி, நல்ல நேரம் முடிய போகுது, குழந்தைக்கு சீக்கிரம் கொண்டா சொல்லுங்க. என்ன லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, குழந்தை சீக்கிரம் கொண்டா. ராமதா, 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 குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? ஆமாங்க, ராமதே குழந்தை காணுங்க. குழந்தைய காணுமா? அம்மா 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 நான் பாவிம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அம்மா நீங்க என் குல தெய்வ மாதிரிம்மா. உங்க முகத்துல முழுக்கி கூட எனக்கு யோகியதை இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. என் புள்ள என்னன்னு அழுதுகிட்டு இருக்கேன். உன்னை நான் எப்படி எல்லாம் வச்சிருந்தேன், எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், என் பிள்ளைய கொண்டுட்டேன். ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் குழந்தைய கொல்லலம்மா, நான் குழந்தைய கொல்லலம்மா. உங்க உப்பத்தின்னு வளர்ந்த உடம்புமா இது. உங்களுக்கு நான் துரோகம் செய்யலம்மா. அம்மா உங்க குழந்தை சாகலம்மா, உங்க குழந்தை சாகலம்மா. ஆமாம்மா, உங்க பிள்ளை சாகலம்மா, அவன் உயிரோட தாம்மா இருக்கா. என்ன சொல்ற ராமதா? உண்மையதாம்மா சொல்றேன். உங்க பிள்ளைய நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து வச்சிருக்கிறேன்மா. ஆனா அவன் மேல வீணா கொலைப்பழிய சுமத்தி போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்காங்கம்மா. அவன் எந்த தப்பு பண்ணலாமா? அம்மா உங்க பிள்ளைய நீங்க தாம்மா காப்பாத்தணும். ஐயா 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 ஐயா, என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா உங்க பிள்ளைன்னு தெரியாமையே போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க ஐயா. ஐயா உங்க பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. நாடகம் அடி ஆடுற, நாட்டை வச்சே சூதாடுற என்ன மாதிரி அரசியல்வாதிங்க கூட உங்ககிட்ட கத்துக்கணும். உன் மகனை கொன்னுட்டேன்னு என் மகனை ஆத்துல வீசி கொன்னுட்டு பழி தீர்த்துக்கிட்ட ரத்த காட்டேறி நீ. என் புள்ள தண்ணீருக்குள்ள ஒரு வாரம் கடந்து அவன் கண்ணை எல்லாம் மீறி தின்னு என் புள்ளைய செலவுக்காரி கொண்டாந்து கொடுத்தப்போ இந்த கையால தானடி என் புள்ள பணத்துக்கு தீ வச்சேன், மறந்துட்டியா? எவங்கிட்டயோ படுத்து தெருநாயை பெத்துக்கிட்டு சொந்தம் கொண்டாட வந்திருக்கியா நாயே? நாம உள்ளங்கையில ஊத்தி குடிச்சா அது முழங்கையில வழியும் போது நக்கி குடிச்ச நாய் இவளையா நடுவீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? கூட இருந்த குடும்பத்தை கெடுத்த துரோகி, உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க. உள்ளேரப்பா, ஏன் என்ன சித்திரவதை பண்ற? பெருங்குடல் சிறுகுடல தெங்கிது. மெட்ராஸ்ல தண்ணி கூட காசு கேட்கறாங்க. மூர்த்தியை பார்க்க வந்து மெட்ராஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதனால நான் பழைய பிராட் தொழிலே பண்ண போறேன். என்னை மன்னிச்சிடு. போடுங்கடா. அட பிரதேசி மூஞ்சி போட்டு போறானே. மச்சி அனாதை பொண்ணுடா. ஆமா, இந்த சுடுகாட்டுக்கு யார் தூக்கிட்டு போவாங்க? கார்பரேஷன் லாரியில வந்து தூக்கிட்டு போவாங்க. ஓஹோ, கார்பரேஷன்ல எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எரிச்சாலும் எரிப்பாங்க, புதைச்சாலும் புதைப்பாங்க. ஏயா எரிக்கிறது புதைக்கிறது ஏன் முக்கியம்? காசை போடுங்க, என் வெயில் தாங்க முடியல. காசை போட்டுறான் மாதிரி இருக்கான், கடிச்சாலும் கடிச்சிருவான். எரிச்சு வாங்க. ஐயோ பாவம், யாரு வெத்த பிள்ளையோ? அனாத பணம் போல இருக்குது. மூஞ்சி கூட மூட விட்டுருக்காங்க. நாமளா மூடுவோம். எவன்டா வெட்டி தர்றது? நானே ஒரு முளை மாதிரி. நீ என்னகிட்ட மாத்தியா? அண்ணா என்ன உங்க என்ன சேர்த்துக்கிறேன். ஓடு. என்னடா மூர்த்தி, மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போச்சா? கைதி காட்டா உன்னை அடிக்கணும், அவனை திருப்பி நீ அடிக்கணும். அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் நாங்க உன் மேல போடணும். அதாண்டா எங்க திட்டமே. போட்டோ எடுத்தாலே அந்த பொண்ணு, அவ எங்க போனா? உங்ககிட்ட என்ன சொன்னா? உண்மையை சொன்னா கோவிந்த மர்டர் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம்.
முக்கியமான விஷயம், உன்னை தேடி உன் ஆத்தா வந்தா. அதான்